தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபெடுவாராக. மகிமை விலகிற்று என்ற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தர் என்னோடு உங்களோடும் பேசுவாராக. ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேளையில விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த தேவனுடைய செய்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. அடியனை மறைத்துக் கொள்ளும். வெறுமையான பாத்திரமாய் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதி. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, மகிமை விலகி போயிற்று என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. மகிமை விலகி போவதற்கு காரணம் என்ன? ஏன் மகிமை விலகி போனது? மகிமை விலகி போனால் என்ன சூழ்நிலைகள் உண்டாகிறது என்பதை குறித்து சுருக்கமாக நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆதியாகமத்துடைய புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஒரு கட்டளை அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏவாளும் அதை அறியும்படியான ஒரு சூழ்நிலைகள் பின்னாலே உருவாகிறதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பார்க்கிறோம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பானவர்களே, அதுவரைக்கும் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தம்முடைய மகிமையினாலே அவர்கள் மூடியிருந்தார். தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்கள் மூடியிருந்தார்கள். தேவனுடைய விசேஷத்த கிருபையினாலே அவர்கள் மூடப்பட்டிருந்ததினாலே அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்களை மறைத்திருந்தது தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அவர் மூடியிருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரியும். ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்கிறதையும் அந்த காரியங்கள் நாம் அறிந்து பொழுது, அங்கே 6வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு கொடுக்கிற கட்டளையை மீறுகிற ஒரு அனுபவம் இங்கே வருகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆதாம் ஏவா 2 பேருமே கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறுகிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி போகிறார்கள். நடந்த சம்பவம் என்னவென்று சொல்லி 7ஆம் வசனத்தில் தெளிவுபடுத்துகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, நல்லா கவனித்தீர்களா? அதுவரைக்கும் அறியல. காரணம், அவர்களை மூடியிருந்தது தேவ மகிமை, அவர்களை மூடியிருந்தது தேவனுடைய பிரசன்னம்,
அவர்களை மூடியிருந்தது தேவனுடைய கிருபை அவர்களை மூடி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு தெரியவில்லை தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி. அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மறைத்து இருக்கிறது. இவர்கள் எப்பொழுது கட்டளையை மீறுகிறார்களோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி செயல்படுகிறார்களோ, அந்த நேரத்திலேயே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயோ, நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிகிறது. காரணம், மகிமை அவர்களை விட்டு விலகின மாத்திரத்தில், தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகின மாத்திரத்தில், தேவனுடைய மூடியிருந்த அவருடைய கிருபை அவர்களை விட்டு மூடி விலகின மாத்திரத்தில் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். உடனே என்ன பண்ணாரு பாருங்க, அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்க. அவர்களை மூடி வைத்திருந்த தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. அவருடைய கண்கள் துறக்கப்பட்ட மாத்திரத்திலே தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். தேவ நம்மை பிரசன்னத்தினாலே, தேவனுடைய மகிமையினாலே, ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை மூடி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியான மேலே தங்கி நம்மை முற்றிலுமாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் நடப்போம் என்று சொன்னார், அதை மீறி நடப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே நாம் நிர்வாணமாக்கப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பிறகு அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய மகிமை, தேவன் நம்மை மூடி வைத்திருக்கிற மகிமை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான். தேவனுடைய கற்பனை கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இங்கே இவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சட்டத்திற்கு எதிராக கட்டளைகளை மீறி நடந்ததினாலே நடந்த ஒரு காரியம், இவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பார்ப்போம். தேவ மகிமை உங்களை விட்டு என்னை விட்டு எடுபடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக நாம் கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால், அங்கே நியாயாதிபதி புத்தகத்தினுடைய 16வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கிறோம். அவன் காரியங்களை குறித்து ஒரு சிறு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நஸ்ரேய விரதம் கொன்ற ஒரு மனிதன். அவன் முடியில தான் தேவனுடைய பிரசன்னமே வைத்திருந்தான். அந்த முடி நஸ்ரேய விரதத்திலே அவன் வளர்க்கப்பட்டவன். கர்த்தர் அவன் மேலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், வல்லமையோடு கூட இறங்குவார். அவன் அசாதாரணமான காரியங்களை செய்தவன். கழுதை தாட எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டவன். பட்டணத்தினுடைய பெரிய கதவு நிலைக்கால்களோடு கூட தூக்கி கொண்டு மலையில் ஏறினவன். அவனை கட்டி வைத்தார்கள். நூல் எப்படி நெருப்பிடப்பட்ட போல தெரிக்கிறதோ அதை போல தெரிக்கிற அளவிற்கு அவனுடைய பலம் அந்த அளவிற்கு அவன் மேல் தங்கியிருந்தது. ஆனால் இவன் செய்த ஒரு காரியம், தெளிலால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணோடு கூட சிநேகம் கொண்டான். தன்னுடைய ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது. அங்கே வாசிக்கும் 16ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் அதிகார வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனை மடியிலே நித்துரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜாடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அவனுடைய அந்த பிரதிஷ்டையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அவன் அலட்சியம் பண்ணானோ, அது அவனை விட்டு விலகினதோ, தேவனுடைய வல்லமை அவனை விட்டு விலகிவிட்டது. தேவனுடைய வல்லமை அவனை விட்டு விலகிவிட்டது. பிரியமானவர்களே, விலகிவிட்டது. பெலிஸ்தர் வருவான்னு சொன்ன மாத்திரத்தை எழுந்து அவர்களை சிதறடிப்பதற்கு முன்னிலை ஓடுவான். அதே போல
எழும்புறான் பாருங்க 20ஆம் வசனத்தில். அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டான் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை கூட அறியல அவனால. தேவன் அமைதியாக வெளியே போய் விடுவார். நல்லா புரிந்து கொள்ளணும். பிசாசு தான் அளக்கழிச்சிட்டு ஓடும். ஆனா தேவன் நம்மை விட்டு விலகிறது நமக்கே தெரியாது. நீ பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னார், அக்கிரமத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னார், அருவருப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னார், அசிங்கமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னார், உனக்குள்ள இருக்கிறதான கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போய்விடும். அது உனக்கே தெரியாது. உனக்கே தெரியாது. தன்னை விட்டு விலகி போன கர்த்தர் விலகி போயிட்டார்னு சொல்லி தெரியல சிம்சோனுக்கு. அமைதியாக வெளியே போய் விடுவார். அவர் ஜென்டில்மேன். உன்ட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டார். உன்ட்ட ஒன்றும் தரால் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். பிசாசு தான் அழக்கழிக்கணும். வெளியே போகும்பொழுது ஒரு அழக்கழிச்சு ஒரு ஆட்டம் ஆடி விழுந்து ஓடும். நலாவியானவர் ரொம்ப ஜென்டில்மேன். நல்லா புரிந்து கொள்ளணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீ ஈடுபடுவாய் என்று சொன்னார். அவருக்கு விரோதமான காரியத்தில் நீ ஈடுபடுவாய் என்று சொன்னார். உன்னை விட்டு அப்படியே விலகி போயிடுவார். உனக்கே தெரியாது. சிம்சோனுக்கு தெரியல. பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்று சொன்னார். பெலிஸ்தர் அவனை பிடித்தார்கள், கண்களை பிடுங்கினார்கள், அவமானப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார், கேவலப்படுத்தினார்கள், நையாண்டி பண்ணினார்கள். அவன் ஜீவன் அந்த பெலிஸ்தரோடு கூட மடித்ததை பின்னாலே நான் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவனுடைய மகிமை உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக, கர்த்தருக்கு உகந்த பிள்ளையாக நடக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நடக்கணும். இடத்துல அசிங்கமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை ஆண்டவர் பார்த்தால் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். உன்னை விட்டு விலகி போய்விடுவார். நீ உன்னிடத்துல ஆவியான இருக்கிறார் என்று சொல்லி நினைத்துக்கிட்டு தான் இருப்ப. ஆனா உன்னை விட்டு ஆவியான விலகி போய்விடுவார். தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போய்விடும். தேவனுடைய மகிமை உன்னை விட்டு விலகி போய்விடும். நீ பலவிதமான பரிதாபமான சூழ்நிலைகளுக்கு நேராக மாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே நீங்க நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளை வாழுகிற நாட்கள் இது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கலாம், நீ விசுவாசியாக இருக்கலாம், தேவ பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கர்த்தருடைய காரியங்களில் நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். அவனுடைய வஞ்சனைக்குள்ளே நீ போய்விடக்கூடாது. பிசாசுடைய சேட்டர்களுக்குள்ளே, பிசாசுடைய செய்களுக்குள்ளே, அவனுடைய வழிபாடுகளுக்குள்ளே, அவனுடைய ஜீவியத்திற்குள்ளே நீ போவாய் என்று சொன்னார். உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போய்விடும். தேவன் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். உனக்கே தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதற்கு மிக ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய 16ஆம் அதிகாரத்திலே அங்கே சவுலை குறித்து 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக சவுலை குறித்த காரியங்களை நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால், அவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நல்ல தேவனுடைய கிருபை அவனுக்கு கொடுத்தார். சாதாரண குடும்பத்தில் இருந்தவனை அவனை தூக்கி உயர்த்தி அவனுக்கு கனத்தை கொடுத்து மேன்மை கொடுத்து வைத்தார். ஆனால் பின்னால் அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அவன் துணிகரமாக ஒரு சில காரியங்களை பண்ணுகிறதை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதற்கு விரோதமாக அவன் செய்கிறதையும், ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னால், ஆனால் அத்துணை பேரையும் ஒரு சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் அவன் தப்ப வைத்து அதை தனக்கு எடுத்துக்கொண்டதை அதிலே வாசிக்கிறோம். அவனை ராஜாவாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். பெரியமானவர்களே, ஆகவே உடனடியாக இவனுக்கு பதிலாக இன்னொருத்தரை நியமித்து ஆக வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு
நீங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, நன்றாக கவனிங்க. நாம் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமான காரியத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே கீழ்ப்படியாமல் சில காரியங்களை செய்வோம் என்று சொன்னார். அங்கே என்ன நடக்கிறது சொன்னார், கர்த்தருடைய ஆவியான உன்னை விட்டு விலகி விடுவார். ஆனா பொல்லாத ஆவி உன்னை அலக்கழிக்கும். நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, நான் பரிசுத்த ஆவியை பெற்றவனாச்சு, நான் ஆவியை பெற்றவனாச்சு என்று சொல்லி கம்பீரமாய் சொல்லி கொண்டிருப்ப. ஆனா பொல்லாத ஆவி உன்னை கலங்க பண்ண ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாருன்னா அங்க உனக்கு என்ன இடம் இருக்கு? பிசாசு தான் உள்ள கூடியிருக்கும். லைட்டு போட்டிருக்கோம் வீட்டில், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணால் என்ன இருக்கும்? இருட்டு இருக்கும். லைட்டை போட்டால் வெளிச்சம் வரும். நீ வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் தான் இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆவியை நம்மை விட்டு விலகினார் என்று சொன்னால் பொல்லாத ஆவி நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். தவறான காரியத்தில் நடத்தும், தீமையான காரியத்தில் நடத்தும், அசுத்தமான காரியத்தில் நடத்தும், பொல்லாத காரியத்தில் நடத்தும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் இந்த நாட்கள். கர்த்தருடைய காரியங்களிலே நீ நேர்மையாக நடப்பாய் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறபடி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நடத்தி கொண்டு செல்லுவார். பரிசுத்த ஆவியானவரை சீராக நடத்தி செல்லுவார். அவர் நீதியின் பாதையில் நடத்தி செல்லுவார். அவர் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி செல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டு என்று சொல்லுகிற தேவன். அவர் நடத்தி செல்லுகிறவர். சங்கீதம் 23 வசனத்துல வாசிக்கிற அருமையான வசனம், நம்முடைய புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து கொண்டு போகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை மேய்ப்பராக நம்மை நடத்துகிறவர். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாதே என் அன்பு தேவ பிள்ளையே. அவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாமல் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள, உன்னை விட்டு விலகி போயிடக்கூடாது. உபாகம் புத்தகத்துல ஒரு வார்த்தை உண்டு. 23ஆம் அதிகாரத்துல அங்கே நான் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23:14 உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உன்னை விட்டு போய்விடக்கூடாது. உன்னை விட்டு அவருடைய பிரசன்னம் விலகிவிடக்கூடாது. அவருடைய மகிமை உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது. சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அசுத்தை தொடாதபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று என்பதை மறந்துவிடாத சகோதரனே, சகோதரியே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளிநடத்தி வந்த போது அங்கே நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு கூட வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களோடு கூட அந்த பிரசன்னம் வந்தது பாருங்க. அவருடைய அந்த மகிமை மேகம், அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு கூட வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த எல்லா ஜனங்களுக்கும் நல்லா தெரியும். செங்கடல் பிளந்து போனது தெரியும். யோர்தான் பின்னிட்டு போனதெல்லாம் தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க ஒவ்வொரு காரியம் நடக்கிறதெல்லாம் நமக்கு எல்லா ஜனங்களும் பார்க்கிற, சுற்றி இருக்கிற அதை அவர்களை சுற்றி இருக்கிறதான அக்கம் பக்கம் உள்ள நாடுகள்லாம் பார்க்கிறார்கள். அவர் நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்க்கிறார்கள். வனாந்தரத்திலே அவர்களை நடத்தி கொண்டு வருகிறத, அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் மோவாபினுடைய ராஜா பேலாயாம் என்று சொல்லப்படுகிறவனை கூப்பிட்டு, இவர்கள் எப்படியாவது நீ சபித்தாதான் நான் இவர்களை ஜெயிக்க முடியும், இல்லைனா இவரை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போய் அவளை கூப்பிடுகிறான். பேலாயாம் வருகிறான், பார்த்து விட்டு அவளை பார்க்கிறான். அவரை பார்த்தோம் நாங்கள் சொல்றான் பாருங்க. என்ன புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை நல்லா கவனிங்க. 23ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் 23, 21 அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவன் பார்த்தான். சொல்றார் பாருங்க,
அவருடைய தேவனாய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீர் அவரோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, அந்த பிரசன்னம் அவர்களோடு கூட வரும் பொழுது, தேவனுடைய மகிமை அவர்களோடு கூட வரும் பொழுது, ராஜ கம்பீரத்தோடு கூட நீங்களும் நானும் போக முடியும், நடக்க முடியும். பார்க்கிற ஜனங்களுக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளையே, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு என்று சொல்லி அதே இதில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோதர அடுத்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் பலத்தோடு வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதை மற்ற ஜாதிகள் நாம் கண்டார்கள். தேவ பிரசன்னமோடு கூட இருக்க வரைக்கும் பலன் உண்டு. ஆனால் நியாயாதிபதி காலத்தில் வரும் பொழுது அங்கே எல்லாரும், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானான் தேசத்தில் போய் இருக்கும் பொழுது நியாயாதிபதி காலங்கள் வருகிறது. அந்த நாட்களில் அவர்கள் வந்து கானான் தேசத்தில் இருந்த பாத்திரத்தில் கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அடுத்த ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை விட்டுவிட்டு துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தார்கள். அந்நிய தேவர்கள், அந்நிய காரியங்களை பின்பற்றினார்கள். ஆகவே அவர்களை அப்பப்ப ஆண்டு விலகி போயிடுவார். சத்துரு அவனை வந்து அவர்களை ஆளுகை செய்வான், அலக்களிக்கப்படுவார்கள். அப்புறம் ஐயோ ஆண்டவரே ஆண்டவரை சொல்லி கூக்குரல் விடுவார்கள். இறக்கப்பட்டு ஆண்டவர் மறுபடியும் அவர்களிடம் வருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சத்துருடைய அலக்களிப்புகள், சத்துருடைய ஆதிக்கம் உன்மேலும் குடும்பத்தின் மேல் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் புத்தகத்திலே தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் யுத்தத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவன் தன்னுடைய அரண்மனையில் இருந்து விட்டான். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். பத்சேபாள் என்று சொல்லப்படுகிற இன்னொருத்தருடைய மனைவியோடு கூட தவறாக நடக்கிற ஒரு சம்பவத்தை அங்கே நாம் காண்கிறோம். அது நிமித்தமாக அவனுடைய கணவனை வர சொல்லி மறுபடியும் அவனை யுத்தத்திலே அவனை பலிகடாவாய் மாற்றுகிறதையும் நாம் அதில் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், 51ஆம் சங்கீதத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரு என்று சொல்லி சொல்றான். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறான். இரட்சணியத்தின் சந்தோஷம் அவனை விட்டு போயிருச்சு, உற்சாகத்தின் ஆவி அவனை விட்டு போயிருச்சு. அங்கே 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டிங்க அப்படின்றான். சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிச்சிங்களா? நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பிங்க அப்படின்னு சொல்றான். காரணம் எல்லாம் போயிடுச்சு. ஐயா, நீ ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்வாய் என்று சொன்னார். உனக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. உற்சாகத்தின் ஆண்டுக்குள்ளே உற்சாகமாக இருக்கிறதை பார்க்க முடியாது. ஒரு ஜெபத்திலேயோ வேத வாசிக்கிறதுலையோ ஆராதனை காரியத்தில் உனக்கு உற்சாகம் இருக்காது. காரணம், ரட்சணித்து சந்தோஷம் உன்னை விட்டு விலகிவிடும். உற்சாகத்தின் ஆவியும் போயிடும். நிலவரமான ஆவி இருக்காது. எல்லாம் இருதயத்தில் சிருஷ்டின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன், அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க. சற்று தயவுசெய்து நீ யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆவியான மேலே தங்கி இருக்கிறார். 1 பேதுரு புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்த நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். உங்கள் மூலமாய் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க, அவரை நல்லா இறுக பற்றி கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர் எந்த காரணத்தை கொண்டு உங்களை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு கொஞ்சம் கூட விலகக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கணும் என்று சொல்லி நீங்க அவரை வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் தேவனுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதனால தான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கணும். எனக்கு
எனக்கு அன்பானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் தேவ பிரசன்னமோ தேவ மகிமையோ உங்களை விட்டு விலகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தினுடைய புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே பின்பகுதியில் நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், சகல மனுஷர் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பார்த்தீங்களா? தேடினா என்ன பண்ணுவாரா? நீங்க அவரோட இருந்தா அவர் உங்களோட இருப்பார். தேடினா கண்டுபிடிக்க முடியும். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா சரி, அவர் உங்களை விட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தை விட்டு தயவு செய்து விலகிடாதீங்க. 1 சாமுவேல் புத்தகத்திலே ஆரம்ப அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தவறான காரியங்களை செய்ததும் அங்கு வருகிற மக்களுக்கு விரோதமாய் நடந்ததெல்லாம் அங்கே நாம் கவனிக்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதனால் பாருங்க, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு வேதனைக்காரியம் பாருங்க, எவ்வளவு அசிங்கம். கர்த்தருடைய சமூகத்திலே பாவம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, அசுத்தம். இதை பார்த்து கொண்டிருப்பார் ஆண்டவர். உடனே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். அது உடனே அடுத்து 4ஆம் அதிகாரத்தில் அங்கே யுத்தத்தில் ஒரு யுத்தம் வருகிறது, பெலிஸ்தருடைய மேல் யுத்தம் வருகிறது. அந்த நாட்களை பார்க்கும்போது என்ன நடக்குது? நான் 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு விட்டது, அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினார். அவள் சொல்லுகிறார், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கபோத் என்று சொல்லி பெயரிடுகிறார். என்ன வசனம் வாசிக்கிறோம்? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். தேவனுடைய பெட்டி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகிருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட சரி. பிசாசு உங்களை வந்து ஆளுகை செய்வார். மகிமை உங்களை விட்டு விலகி போய்விடும். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட பிறகு உன்னிடத்தில் என்ன இருக்கும்? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் இல்லை. தேவனுக்கு உகந்த காரியம் உன்னிடத்தை விட்டு வெளிப்படும் என்று சொன்னான். தேவனுக்கு பிரியமான காரியம் உன்னை விட்டு எடுபடும் என்று சொன்னான். ஆண்டவர் கூடத்தில் இருக்க மாட்டார். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிரும், உன்னை விட்டு விலகி போய்விடும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதை. உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக்கொள். தேவனுடைய பிரசன்னத்தை நீ தக்க வைத்துக்கொள். நீயா விலகி போனாலும் தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போய்விடும். இளைய குமாரனுடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். தேவனோடு கூட இருந்த அந்த பிரசன்னத்தை விட்டு விலகினான். அவனை விட்டு ஆண்டவர் விலகினார். சத்ருவானவனை சித்திரவதை பண்ணி கடைசியில் அவனை துன்மார்க்கமாக நடக்க வைத்து பரதேசியை போல மாற்றினான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னோடு கூட தேவ பிரசன்னம் இருக்கிறதா? தேவ மகிமை இருக்கிறதா? தேவனுடைய ஆவியோடு தங்கி இருக்கிறாரா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதை நீங்க அப்பப்ப செக் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறது நிறுத்துங்க ஆண்டவரை சொல்லி கேளுங்க. செல்லில் சார்ஜ் இல்லைன்னா உடனே போய் சார்ஜ் போடுறோம். வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா உடனே பெட்ரோல் போய் போடுறோம். யோசித்து பாருங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரணும். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை செக் பண்ண. ஆவியானவரை நோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை நான் செக் பண்ணணும். ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிற ஆண்டவரை சொல்லியா, ஒரு சின்ன சின்ன காரியம் பாருங்க, ஆண்டவர் ஒன்று கூட இருக்க என்பதை உணர்த்துவார். தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போகிறதை நீ அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போறது உனக்கு தெரியாது. காரணம், நீ செய்கிற அக்கிரமத்திற்கு, நீ செய்கிற பொல்லாப்பிற்கு உன்னை விட்டு சொல்லாமல் வெளியே போவார். உனக்கு தெரியாது. அதனால தேவ பிரசன்னத்தை நீ தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நடங்க. தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை நடங்க. தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை நடந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் செபிப்போமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன காரியங்களை தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தேவ மகிமை உங்களை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகக்கூடாது. அதில் பல பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும்.
பல காரியங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே தெய்வ பிரசன்னத்தை உங்களை விட்டு விலகாமல் இருக்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில விசேஷமாக ஆண்டவரே, மகிமை விலகி போயிற்று என்று சொல்லி தலைப்பில் எங்களோடு நீ பேசுறீர். நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தால் அதில் ஒரு பெரிய ஒரு பலன் சத்துவம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே மகிமை எங்களை விட்டு விலகி போகும் என்று சொன்னால், பிசாசானங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரை விட்டு நீ விலகாமல் இருக்கணும். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற குறைகளை நீ தயவாய் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, ஆண்டவரே எங்களோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களோடு இருப்பா, எங்களை விட்டு நீ போகாதீங்க ஏசப்பா, எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, தயவுக்கு உம்மை கெஞ்சுகிறேன், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கிடக்கிறேன் அப்பா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரசன்னம் இப்பொழுதே இறங்குவதாக. ஆண்டவரே, ஆதாம் தங்கள் மேல் இருந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள் ஐயா, இழந்து போனார்கள். ஆண்டவரே, தகப்பனே, சிம்சோன் தனக்குள் இருந்த தேவ பலத்தை ஆண்டவரை இழந்து போனான். அவனை விட்டு விலகினதை கூட தெரியவில்லை. ஆண்டவர் சவுல் மேலிருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எடுக்கப்பட்டது, உற்சாகமான ஆவி எடுக்கப்பட்டது. ஐயா, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் எப்பொழுதும் பிரசனத்தை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். இதை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ உதவி செய். அவரோடு கூட இரும். மகிமை எங்களை விட்டு விலகாமல் இருக்க தேவன் உதவி செய்கிறார். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. தேவன் ஆமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும்